புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்திருக்கிறது. முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் வரை ஊழலை தவிர வேறொன்றும் செய்வதில்லை என்று தொடர்ந்து ரெஸ்டோ பாரிலிருந்து லேப்டாப் வாங்குவதில் நடைபெற்ற ஊழல், மாட்டுத் தீவன ஊழல், அது மட்டுமல்லாமல் சிவப்பு ரேஷன் அட்டை கொடுப்பதில் ஊழல், ரெஸ்டோ பார் வழங்குவதில் ஊழல், பொதுப்பணித்துறையில் ஒவ்வொரு டெண்டருக்கும் 30% கமிஷன் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இந்த ஆட்சியாளர்கள் மீது கூறினோம். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் சொன்னாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களோ மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களோ இதற்கு பதில் சொல்வதில்லை. ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் ஆதாரம் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பொய் குற்றச்சாட்டை கூறுகிறார் என்று பொத்தாம் பொதுவாக கூறியிருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் பொதுப்பணித்துறை ஊழலை, மொத்தம் 4 ஊழல்களை வெளிப்படுத்துகிற வகையில் நான் கூற விரும்புகிறேன். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் 1800 கோடி ரூபாய்க்கு போடப்பட்டு அதில் சுமார் 64 வேலைகளுக்கு நிதி ஒதுக்குவது என்று நான் முதலமைச்சராக இருந்த பொழுது அதற்கு ஒப்புதல் பெறப்பட்டது. ஆனால் அது படிப்படியாக குறைந்து இந்த ஆட்சியில் 700 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கிறது. இந்த பொதுப்பணித்துறையை பொறுத்தவரையில விஞ்ஞான ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி பேருந்து நிலையத்தை புனரமைப்பதற்காக முதல் கட்டமாக 15 கோடி ரூபாய்க்கு திட்டம் தயாரிக்கப்பட்டது. அதை இந்த ஆட்சி வந்த பிறகு அதை மாற்றி அவர்கள் 47 கோடி ரூபாய்க்கு திட்டம் போட்டு அடுக்குமாடி கடைகள் கட்டுகின்ற திட்டத்திற்கு முடிவெடுத்தார்கள். இந்த சமயத்தில் தான் பல போராட்டங்கள் நடைபெற்று இந்த பேருந்து நிலையம் கட்டுவதிலே அதை புனரமைக்கின்ற வேலையை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக 4 ஏக்கர் நிலமுள்ள அந்த பேருந்து நிலையத்தை இடித்து புதிதாக கட்டுவதற்கு அடுக்குமாடி இல்லாமல் 29 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டரை நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் NBCC அவர்கள் இதை டெண்டரில் எடுத்து அதை சென்னை சில்கை சேர்ந்தவருக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறார்கள். சென்னை சில்கை சேர்ந்த புதுச்சேரியில் சென்னை சில்க் நடத்துகிற
திரு அமல்ராஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பஸ் நிலையத்தினுடைய கட்டுமான வேலைகளை இன்னும் 1 மாதத்தில் திறக்கப் போவதாக கூட பத்திரிகைகளில் வந்தது. அந்த கட்டுமான பணிகளை நாங்கள் விசாரித்தோம். 29 கோடி ரூபாய்க்கு அந்த பஸ் நிலையம் கட்டுவதற்கு, பேருந்து நிலையம் கட்டுவதற்கு எந்த அளவிற்கு கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 41 பேருந்துகள் நிற்கிற இடம், 46 பேருந்துகள் நிற்கிற இடம், 31 கடைகள், ஒரு உணவகம், ஒரு புக்கிங் கவுண்டர், கழிப்பிட வசதி, இவைகள் தான் இருக்கின்றன. இந்த வாகனங்கள் நிறுத்துகின்ற இடத்தை பொறுத்தவரையில அது ஏற்கனவே தரை இருக்கிறது. அந்த தரையை கொத்திவிட்டு மேலே அவர்கள் சிமெண்ட் பூசி இருக்கிறார். இந்த 46 நிழற்கொடைகளுக்கும் கட்டுமான பணி நடந்திருக்கிறது. ஹோட்டல் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல புக்கிங் கவுண்டர் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த 31 கடைகளும் கட்டப்பட்டிருக்கின்றன. இதற்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இதுதான் அந்த பேருந்து நிலையம் நிற்கிறது. உள்ள கடைகள், உள்ள கடைகள், பேருந்து நிலையம் நிற்கிறதுக்கான இடம். அதாவது பேருந்து நிலையம் நிற்கிற இடம், அதே போல கடைகள். இதுதான் மொத்த கட்டடமே. மொத்த கட்டடம், கட்டப்பட்ட கட்டடமே இவ்வளவுதான். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தரைத்தளம் இது பாருங்க, இது தரைத்தளம். இது தரைத்தளங்க. வாகனங்கள் வந்து திரும்பறதுக்கு போறதுக்கான தரைத்தளம். இதை நீங்க கணக்கெடுத்து பார்த்தா, அதாவது கட்டிட வல்லுநர்கள் கொடுத்து கணக்கெடுத்து பார்த்தா மொத்த செலவும் 15 கோடிக்கு மேல போவார். அதிகப்படியா சொல்றேன், நான் குறைச்சி சொல்ல. அதிகப்படியா இந்த 46 பஸ் நிறுத்துற இடமும், 31 கடைகளும், உணவகமும், மற்ற கட்டடம் எல்லாம் சேர்த்து 15 கோடிக்கு மேல போவார். ஆனா 29 கோடிக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இதுல 9 கோடி ரூபாய், 29 15 போச்சுன்னா 9 14 கோடி ரூபாய் கண்டிப்பாக இதில் ஊழல் நடந்திருக்கிறது. இது சம்பந்தமாக எந்த ஒரு கம்பெனியும் அங்கே சென்று, குறிப்பா கட்டிட பணியில் இருக்கிறவங்க போய் அதை இவாலுவேட் பண்ணா எந்த அளவுக்கு செலவாயிருக்குன்னு பார்த்தா 15 கோடிக்கு மேல ஆயிருக்கு. இதுதான் விஞ்ஞான முறையிலான இமாலய ஊழல். 29 கோடின்னு சொல்லிட்டு குறைஞ்ச கட்டிடங்களை கட்டிட்டு மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு. இது நான் சொன்ன இல்லைங்களா, 30% கமிஷன் ஆட்சி. அதுக்கு இது முதல் உதாரணம். இரண்டாவது, இந்த அடுக்குமாடி கட்டடம், குமரகுரு பள்ளத்துல அடுக்குமாடி கட்டடம், அது கட்டுறதுக்கான நிதி ஒதுக்குறது 45.5 கோடி. அந்த 45.5 கோடியில 220 அடுக்குமாடி குடியிருப்புகள், 400 சதுர அடி, 12 மாடி கட்டடம் லிப்டோட. இது புதிய கட்டுமான முறையில், அதாவது ஸ்லாப் வச்சு கட்டுறது, அந்த முறையில இது கட்டப்பட்டிருக்கிறது.
இதுக்கு திட்டம் போட்டது காங்கிரஸ் ஆட்சியில். அதுக்கு பிறகு வந்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தது. இதற்கு டெண்டர் விட்டார்கள். அதாவது புதிய முறையில் கட்டுறதுக்கான டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டர்ல 2 முறை டெண்டர் போகல. 3வது முறை சிங்கிள் டெண்டருக்கு அதே சென்னை சில்கை சேர்ந்த திரு அமல்ராஜ் அவர்களுக்கு சிங்கிள் டெண்டர் முறையில் 7% சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வாழைக்குளத்தில் கட்டினது, எங்க ஆட்சியில கட்டினது 20 கோடி ரூபாய், 219 வீடு. 219 வீடு, 20 கோடி ரூபாய். அது 370 சதுர அடி ஒவ்வொரு இடமும். இது குமரகுரு பள்ளத்துல 400 சதுர அடி. 400 சதுர அடிக்கு, அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து 9.6 லட்சம். இது வந்து 21.5 லட்சம். இந்த குமரகுரு பள்ளத்துல கட்டுறது வந்து 29.5 லட்சம், 21.5 லட்சம் ஒரு வீட்டுக்கு. அதாவது புதிய முறையில ஸ்லாப் வச்சு கட்டினா கட்டுமான செலவு குறையும், கட்டுமானத்துக்கான தொகை குறையும். ஏன்னா நீங்க வந்து செங்கல் வச்சு கட்டுறது இல்ல, நீங்க ஸ்லாபை கொண்டாந்து அப்படியே வைக்கிறீங்க. அதனால வந்து செலவு குறையும். ஆனா அதே 220 வீட்டுக்கு 45.5 கோடி. இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இது வந்து இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுக்கு 12 மாடி குடியிருப்பு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு அந்த மக்களுக்கு. நீங்க லிப்டே போடுறீங்க, ஒரு ஃபயர் வந்ததுன்னு வச்சுங்க, எப்படி அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? அது இல்லாம இந்த குடியிருப்பை பொறுத்த வரைக்கும், இந்த 220 குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டுமான கம்பெனி ஒன்னா கூட போய் பார்க்கலாம். யார் ஒன்னாலும், அதாவது தனியாரா இருந்தாலும் சரி, அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, பார்த்தாக்கா அதனுடைய செலவுகள் வந்து 30 கோடிக்கு மேல போயிருக்கு. ஆனா 45 கோடி, அதுல 15 கோடி ஊழல். அதாவது முதல் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஊழல் வந்து 9-5-14 கோடி, இதுல 15 கோடி. நான் சொல்றது குறைஞ்சபட்சம். இதுல வந்து கூட்டுக்கொள்ள, அதாவது அந்த துறையினுடைய எல்லாரும் சேர்ந்து இந்த கொள்ளை அடிக்கிறாங்க. அது மூணாவது திட்டம் வந்து என்னன்னு சொன்னா பாதாள சாக்கடை திட்டம். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வந்து 50 கோடி ரூபாயில பாதாள சாக்கடை திட்டத்தை துவக்கி வச்சார். இந்த பாதாள சாக்கடை திட்டத்துல அதுல வந்து கேமரா வச்சு பார்ப்பாங்களாம். சாக்கடைய, பாதாளத்தில் இருக்கிற சாக்கடைய பார்த்துட்டு ஒரு அந்த மாடர்ன் மெஷினை வச்சு அதுல இருக்கிற அந்த கழிவெல்லாம் வெளியே அகற்றுவாங்களாம். இதுக்கு 50 கோடியா? நீங்க வந்து பாதாள சாக்கடை திட்டத்துக்கு ஏற்கனவே புதுச்சேரியில மக்கள் தொகை பெருத்து போச்சு, வியாபார நிறுவனம் நிறைய வந்துருச்சு, மக்கள் தண்ணீர் அதிகமா பயன்படுத்துறாங்க. நீங்க இருக்கிற குழாயை நீங்க சரி பண்ணி விட்டா அப்புறம் அந்த குழாயில பைப்புல வந்து மண்ணு வந்து சேர்ந்துராதா, சேறு வந்து சேர்ந்துராதா, சகதி வந்து சேர்ந்துராதா? என்ன திட்டம் இது? அதாவது விஞ்ஞான ஊழல் சொல்றதுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களும் இந்த ஊழல் ஆட்சியில அதாவது ரொம்ப சைலண்டா லஞ்சம் வாங்குறாங்க. சைலண்டா வந்து மக்கள் மத்தியில மக்களை ஏமாத்துறாங்க. நான் சொல்றேன், இந்த திட்டத்தை நான் சவால் விட்டு கேட்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுற திட்டமும், அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுற திட்டமும் நீங்க வந்து குறைஞ்ச அளவுக்கு இருந்தா முதலமைச்சர் ரங்கசாமியும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் ராஜினாமா செஞ்சு தயாரா? எப்படிப்பட்ட மக்களை ஏமாற்றுகின்ற, புதுச்சேரி மாநிலத்தினுடைய பணத்தை, வரி பணத்தை கொள்ளையடிக்கின்ற ஒரு ஆட்சியா இது இருக்கு. இது வந்து எல்லோரும் அதிகாரியிலிருந்து
முதலமைச்சர் இருந்து அமைச்சர் இருந்து எல்லாரும் கூட்டுக்கொள்ள. இன்னொன்னு பாருங்க, இப்ப புதுசா இன்னொன்னு வந்துக்குது. அதாவது நிழற்குடை, ஸ்மார்ட் நிழற்குடை 15 நிழற்குடை கட்ட போறாங்க புதுச்சேரிக்குள்ள. அதுக்கு 15 கோடி ரூபாய். அந்த பணம் அது கட்டுறதுக்கு டெண்டர் விட போறாங்க. ஆனா ஏற்கனவே ஸ்கை அட்வர்டைசிங் ஏஜென்சி சென்னை அவங்க கூட ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. அவங்க கூட ஒப்பந்தம் பண்ணிட்டு, ஒப்பந்தம்னா வாய்மொழியா, எழுத்துப்பட ஒண்ணு இல்லை. என்னன்னா அவங்க கிட்ட வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்க கிட்ட கொடுத்துட வேண்டியது. இது என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டா அவன் ஃப்ரீயா கட்டி கொடுத்துருவான். அந்த 15 கோடி இவங்களுக்கு லாபம். இவங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த பொதுப்பணித்துறையில மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணத்துல பாதி எங்க போகுதுன்னு சொன்னா காட்ராம்பாக்கத்துக்கு போகுது. புதுச்சேரி நகர பகுதியில வீடுகளுக்கு முதலீடு செய்யப்படுது. இது வந்து இதெல்லாம் வந்து இது சம்பந்தமா வந்து முழுமையா சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று நான் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும், இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு நிதி கொடுக்குறாங்களா இவங்க, அதாவது மத்திய அரசினுடைய பொதுப்பணித்துறை, இந்த அமைச்சருக்கும் கடிதம் எழுத போறேன். ஏன்னு சொன்னா இந்த மாதிரி கூட்டுக்கொள்ளைய நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். இத வந்து ஒரு பாரபட்சம் இல்லாம ஒரு பல கம்பெனிகள் இவங்க தேர்ந்தெடுத்து, மத்திய அரசாங்கம் தேர்ந்தெடுத்து, அவர்கள் வந்து இதனுடைய தராதரத்தை பார்த்து, தரம் பார்த்து எவ்வளவு செலவாயிருக்குன்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுக்கட்டும். இது புதுச்சேரி மாநில மக்களுக்கு வெளிப்படையா தெரியட்டும். அதாவது இந்த பொதுப்பணித்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழலை தவிர வேற ஒண்ணு நடக்கல. அதாவது இந்த அதிகாரிகளே மாட்டுவாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 2026 காங்கிரஸ் ஆட்சியில காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வந்தா புதுச்சேரி மாநிலத்தில் எவ்வளவு பேர் ஜெயிலுக்கு போவாங்கன்றது இப்பயே வந்து கணக்கு எடுத்துக்கிறோம் நாங்க. அப்படிப்பட்ட ஊழல் பேர்களுடைய கூடாரமாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து கூறி வந்தார், நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம், எங்களுடைய வந்து நாங்க இரட்டை என்ஜின் ஆட்சி, புதுச்சேரியில வந்து பாலாறு தேனாறு ஓடுனாரு மோடி. ஆனா பாலாறு தேனாறு ஓடல, ஒரு சாராய ஆறு ஓடுது. இந்த ஊழல் மலிஞ்சு போச்சு. புதுச்சேரி மாநில மக்களுடைய, அதாவது அவங்களுக்காக நான் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல மிகப்பெரிய விஞ்ஞான ஊழல், இமாலய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னும் ஒரு அறிக்கை விட்டார். அதாவது மின்சாரத்துறையில் நஷ்டம் ஏற்படுது, 150 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அது வந்து தனியார் மயமாக்குற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் இருக்கு, நீதிமன்ற உத்தரவை பொறுத்து நாங்க முடிவெடுப்போம்னு சொல்லி கூறுறாரு. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது தொழிற்சங்கங்கள், மின்சாரத்துறையுடைய தொழிற்சங்கங்கள். அந்த தொழிற்சங்கங்கள் போட்ட அந்த அவர்கள் கொடுத்த அந்த மனுவை கோர்ட்டு வந்து ஏற்றுக்கொண்டு தடை உத்தரவு கொடுத்திருக்கிறது. மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்துவதற்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இதே முதலமைச்சர் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்களும் மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்களும் சட்டமன்றத்தில் பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் நாங்கள் மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்க மாட்டோம், தனியாருக்கு ஒப்படைக்க மாட்டோம் என்று மக்கள் மத்தியில் பகிரங்கமாக சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது திரு நமச்சிவாயம் அவர்கள் இது மின்சாரத்துறை வந்து நஷ்டத்தில் இயங்குது என்று சொல்லி அதை அதானி குழுமத்திடம் கொடுப்பதற்கு
அனைத்து வேலைகளையும் செய்து முடித்து விட்டார்கள். இதை நான் தொடர்ந்து கூறி வர்றேன். ஏன்னு சொன்னா ஏற்கனவே புதுச்சேரி போர்ட்டு, காரைக்கால் போர்ட்டு அதானி கைவசம் போய்விட்டது. இந்த மின்சார விநியோகத்தை அவரிடம் ஒப்படைத்து விட்டால் புதுச்சேரியை ஒட்டுமொத்தமா அதானி கிட்ட கொடுத்துடலாம். அதற்கான வேலையை செய்வதற்கு ஆயத்தமாக மின்சாரத்துறை நஷ்டத்துல போகுதுன்னு சொல்றாரு பொதுப்பணித்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர். அதாவது 8% பணம் ஒவ்வொரு மாதமும் தொழிற்சாலைகளும் வியாபார நிறுவனங்களும் பயன்படுத்துகின்ற மின்சாரத்துக்கான தொகையை கட்டல. சுமார் 100 கோடிக்கு மேல நிலுவையில் இருக்கு. அந்த நிலுவை தொகையை நீங்க வசூல் செய்து அது இல்லாம அரசு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட மின்சார தொகையும் கொம்பின் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கொடுக்கிற பஞ்சாயத்தையும் பணத்தை அவங்க மின்சாரத்தையும் நீங்க கணக்கிட்டா நஷ்டம் கிடையாது, நஷ்டத்துக்கு வழி இல்லை. ஆனா 20,000 கோடி ரூபாய் சொத்து உள்ள இந்த மின்சாரத்துறையை தனியாரிடம் தாரை வார்த்து கொடுப்பதற்கு, குறிப்பாக அதானியிடம் கொடுப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டா இது 1000 கோடி மதிப்பீடா, அதுல 500 கோடி 500 கோடி தான் தேய்மானம் ஆகி போச்சான். எங்க இரும்பு தேய்மானம் ஆகுதா? இரும்பு எலி கடிச்ச தான் இது. இது ஒட்டுமொத்தமா அந்த தனியாரிடம் தாரை வார்த்து கொடுப்பதற்கான அச்சாரத்தை நம்முடைய அந்த மின்சாரத்துறை அமைச்சர் போடுகிறார். இதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்க தொடர்ந்து இந்த மின்சாரத்துறை அந்த அரசினுடைய துறையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம். நாங்க எங்க ஆட்சியில் அதை மத்திய அரசு மின்சார விநியோகத்தை தனியாரிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை தடுத்து நிறுத்தியவர் நான். அதனால இந்த தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு, நுகர்வோருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இந்த மின்சார விநியோகம் அரசாங்கத்தில் இருக்க வேண்டும், தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் மின்சாரத்துறையை நவீனப்படுத்துகிற வேலையை செய்கிற சமயத்தில் இவங்க இதுவரைக்கும் இப்ப இந்த தொழிலாளர்கள் எடுக்கிறதை நிறுத்திட்டாங்க. இப்ப 1/3 பங்கு தொழிலாளிகள் கிடையாது. நிறைய அந்த மின்சாரம் கிராம பகுதியில் கூட நகர பகுதியில் கூட பழுதானா பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த நிலை இருக்கு. முதல்ல அந்த இருக்கிற காலி இடங்களை நிரப்பணும், மின்சாரத்துறையை தனியார் மயமாக்க கூடாது, ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நிறுத்தணும், மின்சாரத்தினுடைய கட்டணத்தை உயர்த்துவதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். அது பழைய நிலைமைக்கு இருக்கணும். 4வது கடைசியில முடிச்சிடறேன். அடுத்தது இந்த சென்டாக் குளறுபடி. சென்டாக்ல என்ஆர்ஐ சீட்டுன்னு சொல்லி மிகப்பெரிய தவறுகள் நடந்திருக்கின்றன. அதாவது 48 பேர் என்ஆர்ஐ என்று சொல்லி போலி ஆவணங்கள் தயாரித்து அதன் மூலமாக அவர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டார்கள். தங்களுக்கு சென்டாக்ல எம்பிபிஎஸ் சீட்டு கேட்டாங்க, அது கிடைக்கல. அது கிடைச்சது 48 பேருக்கு வந்த பிறகு அது போலி ஆவணங்கள் என்று தெரிந்து அதை ரத்து செய்திருக்கிறார்கள். இப்ப 48 தான் தெரிஞ்சிருக்குது, இன்னும் எவ்வளவுன்னு தெரியல, மொத்தம் தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த பிம்ஸ் 42 இடத்தை அதிகப்படியா கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இதனால இதையெல்லாம் நம்ம புதுச்சேரி மாநில பிள்ளைகளுக்கு கொடுத்தா புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் எம்பிபிஎஸ் படிக்க முடியும், மருத்துவம் படிக்க முடியும். ஆனா இந்த யாரு இந்த போலி சான்றிதழ் தயாரிச்சது, என்ஆர்ஐ கோட்டாவுக்காக யாரு எம்பசினுடைய சீலை போட்டாங்க, யாரு ஸ்பான்சர் பண்ணன்னு சொன்னாங்க, யாரு அதுல ஏஜென்டா இருந்து செயல்பட்டாங்க என்பது சம்பந்தமாக இதுவரைக்கும் விசாரணை நடக்கல. இந்த போலி சான்றிதழ் கொடுத்தவங்க யாரும் கைது செய்யப்படல. அது மாணவர்களா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் கைது செய்யப்படல. அதாவது இந்த அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு இந்த போலி பத்திரம் தயாரிக்கிறத ஊக்குவிக்குது.
போலி சர்டிபிகேட் தயாரிக்கிறவங்களை ஊக்குவிக்கிறாங்க. இது வந்து மற்ற மாநிலம் சொன்னா அந்த அந்த மாணவர்கள் சிறைக்கு போயிருப்பாங்க, பெற்றோர்கள் சிறைக்கு போயிருப்பாங்க. விசாரணை என்ற போர்வையில் அதை மூடி மறைக்கிற வேலையை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம் சொன்னா, இதுல வந்து ஒட்டுமொத்தமா மருத்துவ கல்லூரிகளே உடந்த மருத்துவ கல்லூரிகள் உடந்தையா இருக்கிறதா தான் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னு சொன்னா இவருக்கு கேட்கிற சீட்டை கொடுப்பாங்க அந்த மருத்துவக் கல்லூரி. அதுல வந்து சீட்டு வாங்குறதுக்காக புதுச்சேரி மாநில மக்களுக்கு மாணவ மாணவர்களுக்கு முறையாக கிடைக்க வேண்டிய இடத்தை தட்டி பறிக்கிற வேலையை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து 16 லட்சம் 16 லட்சம் பணம் கட்டிட்டு காத்துட்டு இருக்காங்க. அதாவது மாப்பப் கவுன்சிலர் எங்க பிள்ளைக்கு இடம் கிடைக்குன்னு சொல்லி. அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. சுமார் 50 பேருக்கு மேல கட்டிக்கிறதா சொல்றாங்க. நிறைய கடை வாங்கி கட்டி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த பதிலும் சொல்லல. இந்த சென்டாக் என்பது மிகப்பெரிய குளறுபடியில இருக்கு. இது வந்து குறிப்பா வந்து மார்க் அடிப்படையில, நீட் மார்க் அடிப்படையில வந்த அந்த பிள்ளைகளுடைய தரவரிசையை பார்த்து கொடுக்க வேண்டியதுதான். அது இல்லாம பல குளறுபடிகளை செய்து இந்த சென்டாக் என்பது அந்த சென்டாக் அதிகாரிகளும் அதுக்கு உடந்த, முதலமைச்சரும் உடந்த, மருத்துவ கல்லூரிகளும் உடந்த, புரோக்கர் ஏஜென்சிக்கிறாங்க பாருங்க, அந்த சர்டிபிகேட் போலீஸ் அவங்களும் உடந்த. இப்படி கூட்டுக்கொள்ளை அடிக்கிறார்கள். இந்த சென்டாக பொறுத்த வரைக்கும் கூட்டுக்கொள்ளை அடிக்கிறார்கள். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப புதுச்சேரியில ஒரு பரவலா மக்கள் பேசுறது, நான் கூட அன்னைக்கு வந்து அன்னை இந்திரா காந்தியினுடைய பிறந்த தின விழாவில் கூட சொன்னேன். நான் ஒரு திரு மார்டின் என்ற லாட்டரி அதிபரனுடைய மகன் இங்க புதுச்சேரிக்கு வந்தாரு. அவர் வந்து ஒரு விழாவில் கலந்து கொண்டார், காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியில. அவர் அந்த கலந்து கொண்ட அந்த விழாவில் 6 பாஜக மற்றும் சுயேட்சை உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். சிலர் கலந்து கொண்டாங்க, சிலர் அவரை பார்த்து சால்வு துண்டு போட்டிருக்கிறாங்க. இதுல வந்து அவர் வந்து பகிரங்கமா இந்த காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் வந்து திரு அவர் என்ன சார்லஸா ஜோ சார்லஸ் அவர் வந்து காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியில் நிற்பாரு, நான் மயிலாடுபேட்டை தொகுதியில் நிற்பேன், என் புள்ள வந்து நெல்லித்தோப்பில் நிற்பாருன்னு சொல்லி பகிரங்கமா பேசியிருக்கிறார். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாரா இல்லையா? இந்த பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அவருடைய நிலை இன்னைக்கு என்ன? அவங்க அந்த கட்சிக்கு நீடிக்கிறாங்களா, அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா என்பது தெரியவில்லை. அது மட்டும் இல்லாம புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க. ஆனா இந்த தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைமை என்ன செய்யுது? ஒரு பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினரே ஒரு அரசியல் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தவரை இவர் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியில் நிற்பாருன்னு சொல்றாரு, நான் மயிலாடுபேட்டையில் நிற்பேன்னு சொல்றாரு, அவருடைய புள்ள நெல்லித்தோப்பு தொகுதியில் நிற்பான்னு சொல்றாரு. அப்ப பாரதிய ஜனதா கட்சி இவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்திருந்தா, புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி அல்லது அகில இந்திய அளவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அங்கீகாரம் கொடுத்தான்னு எனக்கு தெரியல. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில இதுல யாருமே பதில் சொல்லது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவரோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையோ இந்த விழா நடந்தது சம்பந்தமாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து டெல்லி பிரதிநிதி, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட டெல்லி பிரதிநிதி, அவர் பேசியது சம்பந்தமாகவோ எந்த விதமான கருத்தையும் அவங்க கூறல. இதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுக்கு சம்மதம் இருக்கா என்பது தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா புதுச்சேரியில பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது மக்களால் வெறுக்கப்பட்ட கட்சி. புதுச்சேரி மாநில மக்கள் ஒட்டுமொத்தமாக
கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறார்கள். இது அது எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, பல ஆயிரம் கோடி இருந்தாலும் சரி, புதுச்சேரி மாநில மக்கள் தரம் பார்த்து தேர்தலில் யார் ஆட்சிக்கு வந்தால், எந்த கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்படும், மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று அவர்கள் முடிவு செய்து வாக்களிப்பார்கள். குறிப்பா பணபலத்தை நம்பி வருவர்கள் எல்லாம் மண்ணை கவுவார்கள். இதுதான் பாராளுமன்ற தேர்தலுடைய படிப்பினை. பாராளுமன்ற தேர்தலில் பல கோடிகள் செலவு செய்த திரு நமச்சிவாயம் வெற்றி பெற முடியவில்லை. குறிப்பா எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர், காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் அனைத்து நாங்களுடைய கூட்டணி வேலை செஞ்சு அவர் வெற்றி பெற்றார். இது ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து, ஆளும் ஆட்சியை எதிர்த்து, பணபலத்தை எதிர்த்து மக்கள் சக்தி வென்றிருக்கிறது. இனி வரும் காலங்களிலும் எங்களுடைய இந்தியா கூட்டணி கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் வெற்றி பெறும். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். இது போன்ற ஊழல் பேர்வழிகள் எல்லாம் தூக்கி எறிவார்கள். ஒரு மக்கள் விரோத ஆட்சி புதுச்சேரி மாநிலத்திலே திரு ரங்கசாமி அவர்களுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். அதாவது உங்களுக்கு 100% ஷேரையும் விற்கிறதுக்கான நடவடிக்கை இவங்க எடுத்தாங்க. நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த தொழிற்சாலை தொழிலதிபர்கள், தொழிற்சாலையில் அந்த வேலை செய்யறவங்க எல்லாம், அந்த மின்சாரத்துறையில பணிபுரிகிற தொழிலாளர்கள் எங்களை சந்திச்சாங்க. அது இவர்கள் வேகமாக போகின்ற காரணத்தால் நீங்கள் நீதிமன்றம் சென்று அதற்கு தடை உத்தரவு பெற வேண்டும் என்று சொன்னோம். இல்லை என்றால் நாங்க போறோம்னு சொன்னோம், நீதிமன்றம் போறோம். தொழிலாளர்களே நீதிமன்றம் சென்றார்கள். நீதிமன்றம் தடை உத்தரவு கொடுத்திருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள், முதலமைச்சர்ல இருந்து மின்சாரத்துறை அமைச்சர் வரைக்கும் சட்டமன்றத்தில் கடந்த சட்டமன்றம் நடந்த சமயத்தில் மின்சாரத்துறையை தனியாரிடம் நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த மாதமே நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது இந்த டெண்டர் விடுவதற்கு எங்களுக்கு 15 நாட்கள் கால அவகாசம் தேவை என்று மனு கொடுத்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் சொன்ன 15 நாளுக்குள்ளேயே எங்களுக்கு ஏலம் விடுவதற்கு நீங்கள் 15 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து டெண்டர் விடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, அதானி அவர்கள் இங்க புதுச்சேரியில இந்த மின்சார விநியோகத்தை தனியாரிடம் அவரிடம் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கையை எடுத்து வருகிறார். அப்ப பல மாநிலங்கள்ல மின்சாரம் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. சில டெல்லியை தவிர, மும்பையை தவிர பல மாநிலங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் அரசாங்கமே பார்க்கணும். அதே போல இந்த தெலுங்கானாவில், ஆந்திராவிலாம் அரசாங்கமே மின்சார விநியோகத்தை செய்கிறது. தென் மாநிலங்களில் சொல்றேன் நான். கேரளாவில் அதே நிலை தான். அது தனியார்கிட்ட ஒப்படைக்கல. புதுச்சேரி மாநிலத்தை மட்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று இவர்கள் துடிப்பதற்கு காரணம் என்ன? ஒன்று. ரெண்டாவது, இது இருக்கு உங்களுக்கு, அதாவது அரசு பேருந்து, அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாட்டில் இருக்கு. அது நஷ்டத்தில் இறங்குது. ஏன்னா இது பொதுமக்கள் சேவை. அதே போல பல மாநிலங்களில், புதுச்சேரியில் கூட பிஆர்டிசி நஷ்டத்தில் இறங்குது. இதெல்லாம் நஷ்டத்தை பார்க்க கூடாது. இது மக்கள் சேவை. ஆனா மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் நாம் வாங்குகிற மின்சாரத்துக்கான தொகையை நாம் மக்களிடம் வசூலிக்கிறோம். இதுல நஷ்டம் ஏற்படலை. நீங்க வசூலிக்க வேண்டிய பாக்கியை வசூலித்தால் நஷ்டம் கிடையாது. அது இல்லாம நஷ்டம் கணக்கு காட்டி மின்சாரத்துறையை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான வேலையை, அதாவது மத்திய அரசுடைய அழுத்தத்தின் காரணமாக, மோடி அரசாங்கத்துடைய அழுத்தத்தின் காரணமாக இவர்கள் செய்கிறார்கள்.
நான் அன்னைக்கு தான் பார்ட்டி ஆஃபீஸில் நான் சொன்னேன், இது ஒரு வெட்கக்கேடான விஷயம். ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி மாநிலத்தில் அமைச்சராக வேற இருந்தார். அவர் போய் வந்து ஒரு லாட்ரி வியாபாரி, அதுவும் அந்த அந்த குடும்பமே வந்து அமலாக்க பிரிவு துறையிலையும் சிபிஐலையும் விசாரணையில் இருக்கிற ஒரு 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 குடும்பம். அது அதாவது அவர் புதுச்சேரிக்கு வந்த சமயத்தில் அமலாக்க பிரிவு துறை அவங்க அலுவலகத்தை, அவங்களுடைய வீட்டை வந்து சோதனை போடுறாங்க. பணம் 9 கோடி ரூபாய் பணம் எடுத்துக்கிறாங்க. 5 கோடி ரூபாய் வைப்பு தொகையை வந்து அமலாக்க பிரிவுத்துறை முடக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவருக்கு வந்து அவர் காலில் வந்து இவர் போய் உழறாருன்னு சொன்னா, இதை விட வந்து ஒரு வெட்கக்கேடான விஷயம் ஒண்ணு கிடையாது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இது ஒரு வெட்கி தலை குனிய வேண்டிய காரியம். ஆமா, இதுல கூட தான் சொன்னாங்க, இதுல ஹரியானாவில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெறும் சொல்லி கருத்து கணிப்பு சொல்லிச்சு. என்ன வந்தது? கருத்து கணிப்பு இன்னும் இருக்கிறது 2 நாள் இருக்குது. ஏன் அவசரப்படுறீங்க? எதுங்க? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எனக்கு கிடைச்ச தகவல் படி 2 அணிகளுக்கும் சமபலம் இருக்குது அப்படின்னா அது நான் பூரா படிச்சுட்டு தான் சொல்ல முடியும், படிக்காம சொல்ல முடியும். அதாவது சார், நாங்க கட்டுறதுக்கு வந்து அந்த சமயத்துல நாங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டட் இது கட்டுறதுக்கு நாங்க போடல. கல் வச்சு கட்டுறது தான் நாங்க வந்து திட்டம் கொண்டு வந்தது. இந்த ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டட் திட்டம் வந்து இவங்க கொண்டாந்தது இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரங்கசாமி வந்த பிறகு பண்ணாங்க. அந்த அமல்ராஜ் என்றவர் தான் அதை வந்து டெண்டர் எடுத்துக்கிறார். 2 முறை டெண்டர் எடுத்து டெண்டர் வச்சு போகல. 3வது முறை அவர்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. 7% அதிகப்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. அதுவே முறைகேடு. 7% அதிகப்படுத்தி கொடுத்ததே வந்து அதாவது டெண்டர் விதிமுறைப்படி தப்பு. 3வது முறை டெண்டர் எடுக்கணும்னா அவங்க குளோபல் டெண்டர் விட்டு இருக்கணும். அது விடாததே தவறு. அதனால வந்து அது டெண்டர் விட்டதே முறைகேடு. அதுல வந்து அதுல மிகப்பெரிய ஒரு இமாலய ஊழல் நடந்திருக்கு நான் சொல்றேன். 3 கோடி தான். 3 கோடி தான். சாரி, 3 கோடி தான். கரெக்ட், 3 கோடி தான். அந்த 15 இது வந்து 3 கோடி. அது வந்து அந்த ஸ்கை அட்வர்டைசிங் ஏஜென்சி கூட டை அப் பண்றாங்க. 3 கோடி தான், 15 கோடி இல்லை. சாரி. சார், நான் அவங்க கிட்ட பேரம் பேசுறாங்கன்னு சொல்றேன் நான். சார், நான் என்ன சொல்றேன், அதாவது நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் அதானியை போய் குஜராத்தில் சந்திச்சாரு, பேசிட்டு வந்திருக்காரு. சொல்றேன், ஆதாரம் வரும். இப்ப இது சொல்றதுலாம் ஆதாரம் இல்லையா? ஏன் சார், நான் என்ன சொல்றேன், இருங்க வரேன். இது வந்து நீங்க போய் பாருங்க அந்த இடத்த. இருங்க சார், நான் என்ன சொல்றேன், அவர் இல்லைன்னு சொல்லுங்க. அவர் அதானியை சந்திக்கலன்னு சொல்ல சொல்றேன். என்ன கேக்குறீங்கல்ல நீங்க? இது கட்டுறதுக்கா சார் 29 கோடி? இது கட்டுறதுக்கு 29 கோடியா? ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா? அப்ப எல்லா பணமும் ஃபவுண்டேஷன்ல போயிடுச்சா? ஆமா, நீங்க தான் இருந்து வாங்கி கொடுத்தீங்களா? அதாவது சார், கொள்ளை அடிக்கிறதும் ஒரு லிமிட் இருக்கு. கொடுத்தாங்க மத்திய அரசு. எப்ப கொடுத்தாரு அவங்க மத்திய அரசு? அவர் சொன்னார், அவரை கேட்க வேண்டியதானே, எப்ப கொடுத்தாங்கன்னு கேளுங்களா அவர்கிட்ட. முதல்ல என்கிட்ட கேட்கறது முன்ன அவரு கேளுங்க. 150 கோடி எப்ப மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்க? மத்திய அரசாங்கம் மின்சாரத்துறைக்கு 150 கோடி கொடுத்தாங்க. யாரு யார்? ஆளுநர் பத்தி தானே கேக்குறீங்க? அது அவர்கிட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வி. நாங்க சொல்ல வேண்டியதை சொல்றோம். இந்த ஆட்சியில் இவ்வளவு ஊழல் நடக்குதுன்னு சொல்றோம். யாரு?
யாரு கேட்கறது என்று பார்க்க முடியும் நான் அவங்கள. யார் யாரு கேக்குறா பத்த வச்சிட போறீங்க சார் நீங்க? ஆளுநர் செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.